Hi all, welcome back to our channel English Mind. I am Sharfudeen, who travels the path of making you expert in English. இது ஆங்கில சுரங்கம் அல்லலாம் வாங்க. அனைத்தையும் அல்ல நமது இங்கிலீஷ் மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. இது நமது கேள்வி பதில் பகுதி. திரு முனியப்பன் என்பவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அது என்ன கேள்வி? He speaks like his father speaks. He speaks like his father speaks. அவன் அவனுடைய அப்பா பேசுகிறது போல் பேசுகிறான். இங்கே லைக் வரக்கூடாது. இங்கே லைக் வரக்கூடாது, as தான் வர வேண்டும் என்கிறார்களே, காரணம் என்ன? இந்த இடத்தில் லைக் பயன்படுத்துவது தவறா, விளக்கவும் என்பதாக கேட்டிருக்காங்க. இப்போ அதை பற்றி தான் விளக்கமாக பார்க்க போகிறோம். எந்த ஒரு முக்கியமான பாயிண்ட்டையும் மிஸ் பண்ணாமல் இருக்க வீடியோ கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? He speaks like his father speaks அப்படின்னு அமைச்சிட்டீங்க. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? லைக் வரக்கூடாது, அஸ் தான் வரணும் சொன்னாங்களா? எக்ஸாக்ட்லி, அதுதான் சரி. லைக் வரக்கூடாது, அஸ் தான் வரணும். மேலும் நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்க? இந்த இடத்தில் லைக் பயன்படுத்துவது தவறா? தப்பு தான். அது ஏன் தப்பு? அஸ் தான் வர வேண்டும். அதுக்கு காரணம் என்ன? இப்போ பார்க்கலாம். இப்போ கவனிங்க. லைக் இதனுடைய தமிழ் அர்த்தம் போல் அல்லது போல. லைக் போல் அல்லது போல. அதே போல அஸ் இதனுடைய தமிழ் அர்த்தமும் போல் அல்லது போல. அஸ் டிட்டோ, அதேதான், போல் அல்லது போல. இந்த இடத்துல நமக்கு ஒன்று தோணலாம், இந்த இரண்டினுடைய அர்த்தமும் போல் என்று இருக்கும் பொழுது இங்கே லைக் அல்லது அஸ் எதை வேண்டுமானாலும் பயன்படுத்தலாமே என்று தோணலாம். ஆனால் அது தப்பு. இங்கிலீஷில் இந்த லைக் அஸ் இவைகளுக்கென்று தனித்தனி வேலைகள் இருக்கின்றன. அவற்றை ஒழுங்காக தெரிந்து கொள்வதுதான் இதற்கான தீர்வு. இப்போ இந்த இடத்துல நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, லைக் என்பது ப்ரொபோசிஷன், முன்னிடை சொல். ப்ரொபோசிஷன் முன்னிடை சொல். அஸ் என்பது கன்ஜங்ஷன், இணைப்பு சொல். கன்ஜங்ஷன், இணைப்பு சொல். இப்போ லைக் என்பது ப்ரொபோசிஷன், அதை தொடர்ந்து நவுன் வரும், பெயர் சொல். அஸ் என்பது கன்ஜங்ஷன், அதை தொடர்ந்து கிளாஸ் வரும். கிளாஸ் என்பது எஸ்வி ஃபார்மேட்டில் இருக்கும், சப்ஜெக்டும் வெர்பும் இணைந்து வரும். உதாரணமாக இந்த சென்டென்ஸில் 2 கிளாஸ் இருக்கு. ஒன்று he speaks, he சப்ஜெக்ட், speaks verb. இது ஒரு எஸ்வி, ஆகவே இது ஒரு கிளாஸ். His father speaks, his father subject, speaks verb. இது ஒரு எஸ்வி, ஆகவே இது ஒரு கிளாஸ். இப்போ இந்த இடத்துல நாம நல்லா விளங்கிக் கொள்ளணும். He speaks இது ஒரு கிளாஸ், his father speaks இது இன்னொரு கிளாஸ். இந்த 2 கிளாஸையும் இணைப்பதற்கு முன்னிடை சொல் ப்ரொபோசிஷன் தேவைப்படுமா அல்லது இணைப்பு சொல் கன்ஜங்ஷன் தேவைப்படுமா? 2 கிளாஸையும் இணைக்க இணைப்பு சொல் கன்ஜங்ஷன் தான் தேவைப்படும். அப்போ அஸ் என்பதுதான் கன்ஜங்ஷன், அதைத்தான் இங்கே அமைக்க வேண்டும், லைக்கே அல்ல. ஆக அவன் அவனுடைய அப்பா பேசுகிறது போல் பேசுகிறான். இதனுடைய சரியான சென்டென்ஸ் அஸ் வைத்து வரக்கூடிய இதுதான், லைக் வைத்து வரக்கூடிய இது அல்ல. காரணம் இதுதான், லைக் பிளஸ் நவுன், அஸ் பிளஸ் கிளாஸ். விளக்கம் என்ன? லைக்கை தொடர்ந்து நவுன் வரும், ஆனால் கிளாஸ் வர முடியாது. காரணம் லைக் ப்ரொபோசிஷனாக வரும், ஆனால் கன்ஜங்ஷனாக செயல்பட முடியாது. அஸ்ஸை தொடர்ந்து கிளாஸ் வர முடியும், காரணம் அஸ் கன்ஜங்ஷனாக செயல்பட முடியும். சரி, மீண்டும் ஒரு தடவை. கிளாஸ்னா என்ன? ஒரு எஸ்வி இருந்தால் அது ஒரு கிளாஸ். His father subject,
speaks verb SV இது ஒரு கிளாஸ். சப்ஜெக்டும் ஒரு ஃபைனைட் வெர்பும் இருந்தா அது ஒரு கிளாஸ். அதான் இங்கே இருக்கு. his father speaks சப்ஜெக்ட் வெர்ப், இதுவும் ஒரு கிளாஸ். இதுவும் ஒரு கிளாஸ். இந்த இடத்துல நமக்கு ஆரம்பத்துல ஒரு சந்தேகம் தோணுச்சுல, அதை யோசிச்சு பார்ப்போம். லைக்னாலும் போல, அஸ்னாலும் போல. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல லைக் அஸ் எதை வேண்டாலும் வைக்கலாமே என்பதாக தோணுச்சுல, அதுக்கான சரியான பதில் லைக்கை தொடர்ந்து நவுன் வரும், கிளாஸ் வராது. இங்க லைக்கை தொடர்ந்து என்ன வந்திருக்கு? his father speaks என்கிற கிளாஸ் வந்திருக்கு. அதனால இது தப்பு, இங்கே லைக் வராது. அடுத்தது ஆஸை தொடர்ந்து கிளாஸ் வரும். இங்கே ஆஸை தொடர்ந்து என்ன வந்திருக்கிறது? his father speaks என்கிற கிளாஸ் வந்திருக்கிறது. ஆகவே இது சரி. அப்புறம் நீங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்களே, இந்த இடத்தில் லைக்கை பயன்படுத்துவது தவறா என்பதாக கேட்டிருந்தீர்கள். இந்த இரண்டு ஃபார்முலாவை பார்த்தவுடன் இந்த இடத்தில் லைக்கை பயன்படுத்துவது முற்றிலும் தவறு என்பதும், அஸ்ஸை பயன்படுத்துவதுதான் மிகச்சரி என்பதும் தெளிவாகிவிட்டது. அதெல்லாம் சரி. இப்போ லைக் பிளஸ் நவுன், இதுக்கு என்ன உதாரணம்? வெரி சிம்பிள். he speaks like, லைக்கை தொடர்ந்து நவுன், his father என்கிற நவுனை கொண்டு வருவோம். he speaks like his father, அவன் அவனுடைய அப்பாவை போல பேசுகிறான். அவ்வளவுதான். he speaks like his father, அவன் அவனுடைய அப்பாவை போல பேசுகிறான். இப்போ இந்த ரெண்டு சென்டென்ஸுக்குள்ள வித்தியாசத்தை கொஞ்சம் கவனமா பார்க்கணும். he speaks as his father speaks, he speaks like his father. தமிழ் அர்த்தம், அவன் அவனுடைய அப்பா பேசுகிறது போல பேசுகிறான். அப்பா பேசுகிறது போல் பேசுகிறான். இங்கே அவன் அவனுடைய அப்பாவை போல பேசுகிறான். அப்பாவை போல பேசுகிறான். இதுதான் வித்தியாசம். கிளாஸில் வெர்பு இருக்கிறது, ஆகவே அப்பா பேசுகிறது போல் பேசுகிறான் என வருகிறது. நவுனில் வெர்பு இல்லை, ஆகவே அப்பாவை போல பேசுகிறான் என வருகிறது. இதுதான் அஸ் லைக் இரண்டும் தரும் தமிழ் அர்த்தத்தில் உள்ள வித்தியாசம். இப்போ மேலும் சில எக்ஸாம்பிள்ஸ். நீ உன் அப்பா நடக்கிறது போல் நடக்கிறாய். you walk as your father walks. இரண்டாவது, நீ உன் அப்பாவை போல் நடக்கிறாய். you walk like your father. third example, அவள் குழந்தை அழுவது போல் அழுகிறாள். she cries as a child cries. அதுவே அவள் குழந்தையை போல் அழுகிறாள். she cries like a child. இங்கே நாம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த வாக்ஸ் இதற்கு பதிலாக டஸ் என அமைக்கலாம். அதே போல இந்த கிரைஸ் இதற்கு பதிலாகவும் டஸ் என அமைக்கலாம். என்ன அர்த்தம்? இந்த டஸ் என்பது இந்த மெயின் கிளாஸில் இருக்கக்கூடிய வெர்பை ரெஃப்ளெக்ட் செய்யும், பிரதிபலிக்கும். அதே போல இங்கே இருக்கக்கூடிய டஸ் இந்த மெயின் கிளாஸில் இருக்கக்கூடிய கிரைஸ் என்ற வெர்பை ரெஃப்ளெக்ட், பிரதிபலிக்கும். அடுத்தது உங்களுக்கு ஒரு டெஸ்ட். 1, நீ நான் விரும்புவது போல் செய். 2, நீ என் விருப்பம் போல் செய். இந்த ரெண்டு சென்டென்ஸை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, எல்லாரும் பயன்படுவதற்காக ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்கள், எழக்கூடிய கேள்விகளை கமெண்ட்ல கேளுங்க. தொடர்ந்து நமது இங்கிலீஷ் மீடியம் சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் தவறாமல் உடனடியாக உங்களை வந்து அடைவதற்காக யாராவது நமது இங்கிலீஷ் மீடியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ஆங்கில சுரங்கம். ஷர்ஃபுதீன். சந்திப்போம்.